அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். உம்மில் அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்ற வேத வசனம் சொல்லி கொடுக்கிறதுப்பா. நாங்க ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ, உம்மை தரிசிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 16வது வசனம். சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தார். ஒவ்வொரு பரிசையும் 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அடித்த பொன் தகட்டினால் 300 கேடகங்களை செய்வித்தார். ஒவ்வொரு கேடகத்திற்கும் 3 ராத்தல் பொன் சென்றது. அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தார். பரிசைகள், கேடகங்கள் இதெல்லாம் செஞ்சு, யுத்தம் இல்லாத நாட்கள், சமாதானமான நாட்கள். ஆனா அதெல்லாம் செய்து லீபனோன் வனத்துல வச்சா எல்லாமே பொண்ணுனால செய்யப்பட்டது. ஏன்னா பொண்ணு நிறைய பரிசுகளா சாலமோனுக்கு கிடைத்தத நம்ம போன பகுதியில தியானிச்சோம். அந்த பொண்ணை வச்சு பரிசைகள், கேடகங்கள் எல்லாம் செய்து லீபனோன் வனம் என்ற மாளிகையில கொண்டு போய் வச்சு, ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும் பொன் தகட்டினால் மூடினார். தனக்கு ஒரு சிங்காசனம் செய்யறான். அது யானையோட தந்தத்துல செய்யறான். விலை உயர்ந்தது. அது ஒரு பெரிய சிங்காசனம் செய்யறான். அத பசும் பொன் தகட்டினால மூடுறான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. அந்த சிங்காசனத்துக்கு ஏறி போறதுக்கு 6 படி இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாக இருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. வளைஞ்சிருந்தது. தலைப்பு பகுதி பின்பக்கமா வளைஞ்சிருந்துச்சு. 2 பக்கமும் கை வைக்கிறதுக்கு சாய்மானம் இருந்துச்சு. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. 6 படிகள் மேலும் 2 பக்கங்களிலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ஒவ்வொரு படிக்கும் 2 சிங்கம். அப்ப 12 சிங்கங்கள் இருக்கு. 6 படி. இந்த மாதிரி எந்த ராஜ்யத்திலையுமே சிங்காசனம் அமைக்கப்படல. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், லீபனோன் வனம் என்னும் மாளிகையின் பனிமூட்டுக்கள் எல்லாம் பசும் பொண்ணுமாய் இருந்தது. சாப்பிடுற பான பாத்திரம் கொண்டு போறதெல்லாம் பொண்ணுல செஞ்சது. லீபனோனின் வனத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம் பொண்ணுனால செய்யப்பட்டது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. அது ஒரு பொருட்டாவே நினைக்கல. எல்லாமே பொண்ணுலதான் செய்தாங்க. பொண்ணு நிறைய இருந்ததுனால அதை வச்சு எல்லாம் செய்தாங்க. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோடு கூட தர்சீசின் கப்பல்களும் இருந்தது. ஈராம் தீருவோட ராஜா. தீரு தேசம் கப்பல் வியாபாரத்துல ரொம்ப புகழ் பெற்றது. கப்பல் துறையில வேலை செய்யறவங்க நிறைய பேர் கப்பல் ஆட்கள் இருந்தாங்க. அந்த கப்பலோடு தர்சீசின் கப்பல்களும் ராஜாவுக்கு இருந்தது. தர்சீசின் கப்பல்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். இப்ப சாலமோன் ராஜாவோட வியாபாரம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. தர்சீஸ் கப்பல் மூலம் இறக்குமதி செய்யப்பட்டது பொன், வெள்ளி, யானை தந்தம்,
குரங்கு, மயில்கள் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தார். எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் இவன் ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் சிறந்தவன். ஆண்டவர் என்ன வேணும் அப்படின்னு சாலமோன்கிட்ட கேட்டபோது அவன் ஞானத்தை கேட்டான். ஆனா கர்த்தர் நீ கேட்ட ஞானத்தோடு நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன மாதிரி அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருந்தார். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். எல்லா தேசத்தில இருந்து சாலமோனோட ஞானத்தை கேட்கும்படியா பார்க்கும்படியா ஜனங்கள் வந்தாங்க. வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். அப்படி ராஜாவை பார்க்க வர்றவங்க காணிக்கை கொண்டு வர்றாங்க. எதெல்லாம்? அப்படி பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், வஸ்திரம், ஆயுதம், கந்த வர்க்கம், குதிரை, கோவேறு கழுதை இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். கிஃப்டா வந்தது தவிர அவனும் என்ன செய்கிறான்? ரதங்களையும் குதிரை வீரர்களையும் சேர்க்கிறான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12,000 குதிரை வீரரும் இருந்தார்கள். 1400 ரதம், 12,000 குதிரை வீரர்கள் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவைகளை எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். ஏற்கனவே ஒரு வசனத்துல நம்ம பார்த்தோம், நிறைய பட்டணங்களை பொருட்களை சேர்த்து வைக்கிறதுக்கு, குதிரைகளை வைக்கிறதுக்கு பட்டணங்களை கட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த பட்டணத்துல அந்த குதிரைகளை வைத்தான், ரதங்களை வைத்தான். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்களை போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களை போலவும் அதிகமாக்கினார். வெளிய கல்லு போல, கல்லு நிறைய இருக்கிற மாதிரி பெருக பண்ணா, கேதுரு மரம் சிறப்பானது, உறுதியானது, அதை காட்டத்தி மரம் போல, சாதாரண மரம் போல அதிகமாக்கினான். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடைவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். எகிப்து தேசத்திலிருந்து குதிரை புடவைகளை அழைப்பித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா உபாகமம் 17வது அதிகாரத்துல 14ல இருந்து 19 வரைக்கும் 20 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ராஜா எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, குதிரைகளை சம்பாதிக்காத, குதிரை வாங்குறதுக்காக எகிப்து தேசத்துக்கு போக வேண்டாம், வெள்ளி பொண்ணு மிகுதியா பெருக பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு கற்று கொடுத்திருந்தாரு, நியாயப்பிரமாணமா கொடுத்திருந்தாரு. ஆனா இவன் அந்த வார்த்தைகளை கீழ்ப்படியல. சாலமோன் கர்த்தருடைய வார்த்தையை விட தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றதுல ரொம்ப கவனமா இருந்தான். குதிரைகளை எகிப்துல போய் வாங்கிட்டு வந்தான். ராஜாவின் வர்த்தகர்கள் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்திற்கு வாங்கினார்கள். ராஜா கிட்ட நிறைய வியாபாரிகள் இருந்தாங்க. சாலமோன் கிட்ட அவங்க புடவைகளை வாங்கினாங்க. எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமா இருந்தது. குதிரை, ரதம் இதெல்லாம் எகிப்துல இருந்து வரவழைச்சாங்க. அதனோட விலை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரகாரம் ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாருக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. இவங்க எகிப்துல இருந்து இவங்களுக்கு கொண்டு வந்தது மாத்திரம் இல்ல,
ஏத்தியருக்கும் சீரிய ராஜாவுக்கும் இவங்க கொடுத்தாங்க. என்னென்ன தேவையோ குதிரை ரதங்கள் இதெல்லாம் சீரிய ராஜாவுக்கும் ஏத்தியருக்கும் இவங்க இம்போர்ட்டும் பண்ணாங்க. வியாபாரிகள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணாங்க, இறக்குமதியும் செய்தாங்க, மற்ற தேசத்துக்கு ஏற்றுமதியும் செய்தாங்க. இப்படி வியாபாரம் பண்ணாங்க. இப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, சாலமோன் ஆயுதங்களை செய்து லீபனோன் வனத்துல வைத்தான். எல்லாம் பொண்ணுனால செய்யப்பட்டது. சிங்காசனம் தந்தத்தினால செய்தான். அதுல 6 படிக்கட்டு இருந்துச்சு. சிங்காசனத்துக்கு கை வைக்கிற கை சாய்மானம் இருந்துச்சு. அதுல 2 சிங்கங்கள் இருந்துச்சு. படியில 6 படியிலையும் 2 பக்கமும் சிங்கங்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி சிங்காசனம் வேற எந்த ராஜாவுக்கும் இல்ல. அவனோட பான பாத்திரங்கள் எல்லாம் பொண்ணுல செய்யப்பட்டது. லீபனோன் வனத்துல இருக்கிற எல்லாமே பொண்ணுல செய்யப்பட்டது. அவனோட நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருட்டா எண்ணப்படவில்லை. கப்பல்கள்ல தர்சீசின் கப்பல்கள் மூலம் நிறைய பொருட்கள் இம்போர்ட் பண்ண இறக்குமதி செய்யப்பட்டது. பொண்ணு, வெள்ளி, தந்தம், குரங்கு, மயில் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. சாலமோனுக்கு ஆண்டவர் அதிகமான ஞானத்தை கொடுத்திருந்தாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தாரு. அவனோட ஞானத்தை கேட்கறதுக்கு பல தேசங்கள்ல இருந்து அவனை பார்க்க வந்தாங்க. வரும்போது நிறைய காணிக்கைகளை கொண்டு அவன்கிட்ட கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்ல, இவனும் ரதங்களையும் குதிரைகளையும் சேர்த்தான். குதிரைகளை எகிப்துல இருந்து குதிரை ரதங்களை வாங்கி வந்தான். இது கர்த்தருடைய வார்த்தைய மீறி நடந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு, அந்நிய பெண்களை விவாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. எகிப்துல இருந்து குதிரைகளை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பொன் வெள்ளிய சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இது எல்லாத்துலயுமே சாலமோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. கர்த்தரை சேவிக்கிற ராஜாவா இருந்தா கூட அவருடைய வார்த்தைய மீறி நடக்கிறதுனால அப்படியே அவன் ஆண்டவரை விட்டு பலி விலக்கி செல்கிறத நம்ம பார்க்கலாம். எகிப்து தேசத்துல இருந்து ரதத்தையும் குதிரை வீரர்களை வாங்கினது மட்டும் இல்ல, அவங்கிட்ட இருக்க வியாபாரிகள் ஏத்தியருக்கும் சீரியர்களுக்கும் அந்த குதிரை ரதங்கள் என்னென்ன பொருட்களோ அதெல்லாம் ஏற்றுமதியும் பண்ணினாங்க. அவங்களோட வியாபாரம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்தோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத வசனத்துக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சாலமோனுக்கு அளவு கடந்த ஞானத்தையும் அளவு கடந்த செல்வத்தையும் கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிச்சீங்கப்பா. ஆனா ஆண்டவரே, அதனால ஆண்டவரே சாலமோன் ஆண்டவரே வழி விலகி சென்றத பார்த்தோம். உம்முடைய வார்த்தையை கனம் பண்ணாம தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுல கவனம் செலுத்தினதை தியானித்தோம். ஆண்டவரே, நாங்களும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உமக்கு பயப்படுற பயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரே, ஒரு நாள்ல உம்முடைய சமூகத்துல நிற்கணும், நியாய தீர்ப்பு நாள்ல உமக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நாங்க எப்பயும் விழிப்புள்ளவர்களாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் பயன்படுத்துங்க. சத்தியத்தை சரியாய் போதிக்க கிருபை தாரும். அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.